துரைமுருகன் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது அந்த கம்பீர குரலும் கலகலப்பான சிரிப்பும் தான். அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழக அரசியலிலும் சட்டமன்றத்திலும் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் மீண்டும் காட்பாடி தொகுதியில் 11வது முறையாக களம் காண்கிறார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து சட்டம் பயின்று வழக்கறிஞராக உயர்ந்தவர். தன்னுடைய மாணவர் பருவத்திலேயே 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி போரில் தீவிரமாக ஈடுபட்டு சிறை சென்றவர். அதனைத் தொடர்ந்து 1975இல் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராடி மிசா சட்டத்தின் கீழ் கைதாகி ஓராண்டு காலம் கடும் சிறைவாசம் அனுபவித்த தீரர் இவர். இவரது அரசியல் விசுவாசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றே உண்டு. 1972இல் திமுகவில் இருந்து பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் புதிய கட்சியை துவங்கிய போது பல முன்னணி தலைவர்களும் தொண்டர்களும் அவரோடு சென்றனர். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இவரை நேரில் அழைத்து, அதிமுகவிற்கு வந்துவிடு, உனக்கு என்ன பதவி வேண்டுமானாலும் தருகிறேன் என்று உரிமையோடு கேட்டார். ஆனால் என் உயிர் இருக்கும் வரை நான் கருணாநிதியின் தம்பிதான் என்று கூறி அந்த அழைப்பையே துணிச்சலாக மறுத்தவர்தான் திரு துரைமுருகன் அவர்கள். இறுதி வரைக்கும் மு. கருணாநிதி அவர்களின் உற்ற தோழனாகவும் அன்பின் நிகழாகவும் வாழ்ந்து காட்டியவர். சட்டமன்றத்தில் இவரின் செயல்பாடுகளே தனி ரகம். எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் எதிரிகளும் ரசிக்கும்படி தன் சாமர்த்தியமான நகைச்சுவையான பதில்களால் அதை சுக்குநூறாக உடைத்தெறிந்தவர். இவர் பேச எழுந்தாலே சட்டசபையில் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். இவரின் நகைச்சுவை உணர்வும் கிண்டலும் அரசியல் சாதுரியமும் எந்த ஒரு நெருக்கடியான சூழலையும் இலகுவாக்கிவிடும். அரசியலை கடந்து இவர் ஒரு நிர்வாகியாக செய்த சாதனைகள் ஏராளம். நீர்வளத்துறை அமைச்சராக உலக வங்கி நிதி உதவியுடன் 2626 ஏரிகள் மற்றும் தடுப்பணைகளை புனரமைத்து இந்திய அரசின் சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருதை தமிழ்நாட்டிற்கு பெற்றுத்தந்த செயல் வீரர். சொந்த தொகுதியான காட்பாடியில் அரசு சட்டக் கல்லூரி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலாறு மற்றும் பொன்னை ஆற்றின் குறுக்கே பல 100 கோடிகளில் புதிய உயர்மட்ட பாலங்கள் என எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து அம்மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றவர். அன்று CN அண்ணாதுரை, மு. கருணாநிதி வழியில் பயணித்தவர். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களின் தளபதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரணாக துணை நிற்கின்றார். எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் காட்பாடி மண்ணின் மைந்தனாக மக்களின் பேரன்போடு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய இதோ சிங்கம் மீண்டும் களமிறங்கிவிட்டது.